ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம WB Yeats எழுதின ஒரு போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். த செகண்ட் கம்மிங் அப்படின்ற ஒரு போம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம WB Yeatsோட ஆதர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு நம்ம சம்மரிக்குள்ளே போயிடலாம். இதில் மொத்தம் 2 ஸ்டான்ஸாக இருக்குது. நம்ம ஸ்டான்ஸாகவே சம்மரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த WB Yeatsோட ஃபுல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பட்லர் எய்ட்ஸ். இவர் வந்து 1865 அதாவது 1865 1939 வாழ்ந்த ஒரு எழுத்தாளர். இவர் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஐரிஷ் போயட், அயர்லாண்ட்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கவிதையாளராக இருந்திருக்காரு அண்டு ட்ராமாட்டிஸ்ட்டும் கூட. இவர் வந்து இந்த ஐரிஷ் லிட்ரேச்சர்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் வந்து அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு லிட்ரேச்சரில். எப்போன்னு பார்த்தா 1923 அதாவது 1923 இவர் வந்து அயர்லாண்டில் வந்து லிட்ரேச்சருக்கான நோபல் ப்ரைஸாக வாங்கியிருக்காரு. இவருடைய போயம்ஸ்லாம் எதை பற்றிலாம் இருக்குன்னா அந்த மித்தாலஜி, ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிலாசபி, அதாவது இந்த இதிகாசங்களை பற்றி இருக்கும், வரலாறை பற்றி இருக்கும், தத்துவங்களை பற்றி தான் இவருடைய போயம்ஸ்லாம் இருக்கும். இந்த செகண்ட் கம்மிங் அப்படின்ற போயம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான போயம். இது வந்து வேர்ல்டு வாருக்கு 1க்கு அப்புறம் இது எழுதப்பட்டிருக்கு. இது எதை பற்றிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னா வேர்ல்டு வாருக்கு அப்புறம் இந்த எப்படி அந்த பீப்புள்ஸ்லாம் சஃபர் ஆனாங்க, அவங்க பட்ட ஃபியர், அவங்க எவ்வளோ பயந்தாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த செகண்ட் கம்மிங் அப்படின்ற போயம் வந்து எழுதியிருக்காங்க. இப்போ வந்து இந்த செகண்ட் கம்மிங் அப்படின்ற போயமுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்துடலாம். இந்த செகண்ட் கம்மிங் போயம் பார்த்தீங்கன்னா 1919 பப்ளிஷ் ஆகிருக்கு. இது எதை பற்றி சொல்லுதுன்னா இந்த வேர்ல்டு வந்து எவ்வளோ க்ரூயலாக இருக்குது, அங்கே எவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்குது, எவ்வளோ ஒரு மாரல் டிக்ளைன்ஸ்லாம் இருக்குது. இப்போ எய்ட்ஸ் வந்து கற்பனையிலே இமேஜின் பண்ணுறாரு, ஒரு நியூ ஏஜ், புதுசான ஒரு ஏஜ் வந்து பிறக்கணும், அது வந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அது எப்படின்னா இப்போ வந்து இந்த வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம் எல்லா இந்த நல்ல மனிதர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களோட அவங்களோட அக்கிரமம் வந்து இந்த அயர்லாண்டில் தாங்க முடியல. ஸோ இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து திருப்பி பிறக்கணும், அதை தான் செகண்ட் கம்மிங் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பிறந்து அந்த அயர்லாண்டை திருப்பி பழைய மாதிரி எல்லாத்துலேருந்தும் காப்பாற்றி ஒரு மாடர்ன் வேர்ல்டாக ஆக்கணும் அப்படின்னு ரைட்டர் வந்து நினைக்கிறாரு. இதுதான் இந்த செகண்ட் கம்மிங் போயமில் 2 ஸ்டான்ஸாக எழுதியிருக்காரு. இப்போ 2 ஸ்டான்ஸாகவும் 4 லைன்ஸில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா 1 பார்த்துடலாம். இப்போ இந்த உலகம் ஃபுல்லாக, அந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே ரொம்பவே ஒரு டிஸார்டர், ஒரு நேராக இல்லை, ஒரு ஆர்டராக இல்லை, எல்லாமே ஏனோதானோன்னு இருக்குது, எல்லாமே வந்து ஒரு பிரேக் ஆகிருக்கு, எதுவுமே சரியில்லை, எங்கே பார்த்தாலும் வைலன்ஸ் தான் இருக்குது, கொலைகள், ஒரு நார்மலாகவே இல்லை. இந்த வந்து நல்ல மனுஷங்க எல்லாமே பயந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. பீப்புள்ஸ்லாம் வந்து அவங்களுடைய மாரல் வேல்யூஸ், அவங்களோட சுயமரியாதை எல்லாத்தையும் இழக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் வெட்டு குத்து வைலன்ஸ் தான் இருக்குது எங்கே பார்த்தாலும். குட் பீப்புள்ஸ்லாம் வந்து ரொம்பவே அமைதியாக பொறுமையை காக்குறாங்க. அந்த ஈவில் பீப்புளெலாம் வந்து ஒரு ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்காங்க. அப்புறம் வந்து இந்த போயட் வந்து நம்புகிறாரு இந்த ஷாக்கிங் சேஞ்சஸ், இந்த மாதிரி இந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்க, இந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு விடிவு காலம் மாதிரி பிறக்கும். கண்டிப்பாக அது ஒரு ஷாக்கிங், எல்லாத்தையும் வந்து ஒரு பிரமிக்க வைக்கும். அது அந்த நாள் பிறக்கும்போது நாங்கள் இந்த நல்ல மனுஷர்கள் எல்லாமே சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவை முடிச்சிருக்காரு. செகண்ட் ஸ்டான்ஸாவில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போயட் வந்து எதிர்பார்க்குறாரு செகண்ட் கம்மிங், அதாவது செகண்ட் கம்மிங் வந்து ஒரு ரொம்பவே டெரிஃபைங்காக இருக்கும், ரொம்பவே வியக்கத்தக்கதாக இருக்கும். ஜீசஸ் வந்து திருப்பி பிறப்பார், அதை தான் செகண்ட் கம்மிங்கிறாரு. அப்போ அவர் பிறக்கும்போது அவருக்கு வந்து லயன், சிங்கத்தோட உடம்பு இருக்கும், மனிதனோட தலை இருக்கும். அது வந்து எங்கே ஒரு அந்த செகண்ட் கம்மிங் ஏற்படும்னா டெசர்ட், பாலைவனத்தில் தான் ஏற்படும். அந்த பாலைவனத்தில் அந்த செகண்ட் கம்மிங் வரும்போது அங்கே இருக்கிற விலங்குகள், அங்கே ஏதாச்சும் உயிரினம் இருந்துச்சுன்னா அதை பார்த்து எல்லாம் பயந்து ஓடும். அது கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக பெத்தல்கம்லேருந்து மூவ் ஆகி வரும். இதுதான் இந்த ஜீசஸ் கிரைஸ்டோடைய செகண்ட் கம்மிங். இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு இந்த WB Yeats. இவர் அந்த செகண்ட் கம்மிங் பிறந்து அந்த அயர்லாண்டில் இருக்கிற கொடுமைகள், அங்கே இருக்கிற இந்த வைலன்ஸு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி மக்களுக்கெல்லாம் திருப்பி பழைய மாதிரி அவங்க ஹாப்பியான ஒரு வேர்ல்டு மாதிரி அது வரும்னு ஒரு நம்புறாரு, ஹோப் வச்சுருக்காரு. ஃப்யூச்சரில் வந்து இது கண்டிப்பாக நடக்கும், செகண்ட் கம்மிங் வரும் அப்படிங்கிறாரு. அந்த போயம் தான் த செகண்ட் கம்மிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். தென் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வைக்கலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், பாய், டாட்டா.